ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பஞ்சர் பார்க்க சொன்னா நீ வாட்டுக்கு வீல கழட்டி போக்ஸ் எண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? வெட்டுறதும் குத்துறதும். இங்க ஒரு கோய் வெட்ட தெரியல, நீ எல்லாம் ஒரு ரவுடி. பொண்ணு பார்க்க போக இல்லையா முகத்தை புண்ணாக்கிட்டியப்பா. சாரி பாஸ், தொழிலே தெரியாது. தொழிலே தெரியாதா? வெட்டு குத்துன்னு அழைச்சிட்டு இருந்தேன், என்ன கொண்டு தொழில் தள்ளி விட்டாரு. ஓய், உன்னை யார் இந்த வேலை செய்ய சொன்னது? விடு. நான் செய்யறேன். பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஒத்தா வாங்குவேன். என்னடா எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு மட்டும் ஏகப்பட்ட ஆர்டர் ரைட். ஒரு 70 ட்ரே வேணும்னு சொல்லி அந்த நேரக்கடங்க கேட்டிருக்கா. நான் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டேடே வந்து சாப்பிட்டு போடா. ஆமா, இத டெலிவரி கொடுத்து வந்து சாப்பிடுறமா. என்ன இவன் உடம்ப பாத்துக்க மாட்டான் போல இருக்கே. தொழில பாக்கட்டுமா? தம்பி, என் புள்ள பொறுப்பில்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். எங்க வீணா போயிடுவானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க உங்க கூட்டாளிங்களுக்கு எல்லாம் ஒரு கடையை வச்சு கொடுத்து என் புள்ளைய உங்களோட வச்சு நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன் தம்பி. எல்லாம் நல்லபடியா நடக்குமா, நான் பாத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தமா, வேலை விஷயமா வெளியிட்டு போயிருக்கானா, வந்த உடனே உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன். தைரியமா. ஆமா, ஏதோ நல்ல வேலை கிடைச்ச உடனே இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு பெர்மனண்டா டேரா போட்டுட்ட. என் மாமா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும். நீ சொன்ன நேரத்துக்கு உன் மாமன் வந்திருந்தானா இந்நேரம் உன் குழந்தைக்கு நான் மாமாவா இருப்பேன். நாளைக்கு ஒரு லாரி தனி சொல்லிடுமா. என்னமா ஆர்டர்? முனியாண்டி விலாஸ்ல 40 ட்ரே ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க விளையாட்டா பேசி நானும் என் மாமாவும் சின்ன வயசுல விளையாடினதை ஞாபகப்படுத்தி என் மூடையே அப்செட் பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல என்னோட உடம்பு முழுக்க முள்ளு குத்துனப்போ அவர் ஒவ்வொரு முள்ளையும் அவர் கையாலேயே எடுத்து விட்டாரு. உதட்டுல இருக்கிற முள்ள மட்டும் அவர் உதட்டாலேயே எடுத்து விட்டாரு. இப்பவும் அதை நினைக்கிறப்போ என்னோட மனசுல லட்சம் பட்டாம்பூச்சி பறக்குது. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட இன்னொரு ஆம்பளை பத்தி சொல்றான்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, யார பத்தி சொல்றாளோ அவனை புடிச்சிருக்கணும், இல்ல யார்கிட்ட சொல்றாளோ அவனை புடிச்சிருக்கணும். இப்ப நீ சொல்லு. ஆமாக்கா, முதல்ல யாரையும் லவ் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ரைட் என்ன காப்பாத்தினப்போ அவரை லவ் பண்ணலான்னு தோணுச்சு. அவர் திருந்தி மனுஷனா வாழறத பாக்குறப்போ அவரை தான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்னோட காதல நானே சொல்லணும் போல இருக்கு. நீங்க சொல்லாதீங்கக்கா பிளீஸ். சரி சரி. அப்போ இத்தனை நாள் மாமா இருக்காருன்னு சொன்னதெல்லாம் சுத்த போய். எனக்கு சேகர்னு ஒரு மாமா இல்லவே இல்ல. டேய் தம்பி, நீதான் கடைக்கு ஓனரா? என்ன விஷயம்? அண்ணன் உன்னை வெளியே கூப்பிட்டாரு. அண்ணனா? அது யாரு? இந்த ஏரியாவுக்கே ஒரே அண்ணன் தான். வெளியே வா. அவனை வேணா இங்க வர சொல்லு. அண்ணன் உள்ள வந்தா ஊடு கட்டுவாரு, பரவாயில்லையா? நான் வெளியில வந்தா பங்களா கட்டுவேன், பரவாயில்லையா? வேணாம், வரோம். வாங்க. கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். எஸ் பாஸ். கூப்பிடுறா என் செல்லத்தை. ஏய் வாடி தங்கம், பாஸ் கூப்பிடுறாருல. பாஸ் இவனும் வரமாட்டேங்கிறான் பாஸ். வரலைன்னா என்னை தனியா போய் சொல்றியா? இவன் இல்லாம நான் என்னைக்கு தனியா போயிருக்கேன்? அடே, நாட்டுல என்னை அம்புட்டு போல டேய் சேகர் ஏய் சேகர்னா. இந்த நாய் என்னைக்கு என் கூட ஜோடி சேர்ந்துச்சோ அன்னையில இருந்து நாய் சேகர் பயந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அடமொழி இல்லாத ரவுடி எங்கடா இருக்கா உலகத்துல? காலோமி. ஏய், என்ன நம்ம பசங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல? சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்ல, நான் வந்துட்டேன்ல, மாமல்லடு. ஏய், என்ன என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இப்ப நீ மாமல் தரல, என் சிங்கத்தை விட்டு அசிங்கப்படுத்திடுவேன். சீரியஸா பேசிக்கிட்டு சிரிப்பு. சிங்கம் உங்களை அசிங்கப்படுத்துது பாஸ். ரொம்ப ஸ்டைலா போகுது இல்ல பாஸ்? எங்க ஆளை கக்கு சாக்குறதே உனக்கு வேலை. அழுக உச்சா போறது, உதச்சா அழுகிறது. உன்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போடுறா கட்டைய. ஏண்டா? நீங்க தானே கட்டைய கேட்டீங்க. கட்டைய நான் இவன்ட்ட கேட்டேன்டா. என்கிட்ட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகருங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட
நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். நீங்களே தான். ஆமா, உங்களுக்கு அக்கா பொண்ணு இருக்கா? அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. ஆனா பூரா டம்மி பீஸ் ஆச்சு. அதையும் கேக்குற? தேவதை மாதிரி செவ செவ செவன்னு திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. தேவதை மாதிரி செவ செவன்னா என்னப்பா சொல்ற? நீங்க வாங்களேன், உங்களை பார்த்தோன்னா மாமான்னு கட்டி பிடிச்சி கருவா. வாங்க. ஐயோ, அப்ப திரிசாவோட வாழ்க்கை? திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாண்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலன்னா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். வாடா. பாத்தியா? காட்டவே இல்ல, பாத்தியான்னு கேக்குற? கேக்குதுப்பா. கேட்டே இல்ல. இப்படிதான் டெய்லி ஒன்னு நினைச்சு பாட்டா பாடி மெழுகா உருகிட்டு இருக்கா. நிஜமாவா? ஆஹா, குரலே குழுகுலுன்னு இருக்கே. ஏப்பா, இந்த அழகு தேவதையை நான் உடனே பாக்கணுமே. அவசரப்படாத. நீ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவ ஒன்ன பாக்கணும். அதுதான் சர்ப்ரைஸ். அடாடா, ரொமான்ஸ் மெட்ருக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்கறியே. நீ போய் கூட்டிட்டு வா. நான் பேக் ஷாட்ல அப்படியே டேன் பண்ணி நிக்கிறேன். சரி. திரும்பிட்டாரு. யாரு? உன் மாமன் நாய்ஷார் வந்துட்டாரு. ஏன் மாமாவா? ஆமா, வந்திருக்க மாட்டாரே. வந்துட்டாருங்கிறேன். வா. அட வா, என்ன வெக்கம்? ஹலோ, ரொம்ப வருஷம் கழிச்சு முகத்தை பார்க்க போறாங்க. நல்ல சிரிச்ச மாதிரி திரும்பு. கேந்திரமா திவ்யா. மிஸ்டர், என்னது இது? பார்த்தவனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னு இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா. இல்ல, உன் அழக பார்த்து மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அந்த பூச்சாண்டிய வெளிய போ சொல்லுங்க. பூச்சாண்டியா? விருமாண்டி மாதிரி விரச்சிக்கிட்டு இருக்க. யார பார்த்து பூச்சாண்டிக்கிற? யோ போயா, அவதான் பயப்படுறாள். என்ன பயப்படுறா? என்னை கூட்டி அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு ஆகணும். அவ லவ் பண்றேன்னு சொன்னதுனாலதானே உன்ன நான் இங்க கூட்டு வந்தேன். இப்ப ஏன் மயங்கி விழுந்தா? சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. முதல்ல அவளுக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ அவ சைஸுக்கு உடம்ப குறைக்கணும். அது எப்படி முடியும்? லைட்டா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ண வேண்டியதான். பட்டி டிங்கிரிங் என்னடா? ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார சொல்ற மாதிரி சொல்ற? இல்ல பாஸ், உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலேயுமா அழகு வேணும்? சரி, அப்படி எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டா அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே. தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன்? பல்லு விளக்கலையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.